வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவையில் எப்படி ஒரு கேக் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் சர்க்கரையோட அளவு இருக்கணும். இப்போ இந்த ரவையை மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு கப் ரவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த பவுட்ரு பண்ண ரவையை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரையோட அளவு இருக்கணும். சர்க்கரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் இந்த சர்க்கரை கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ ரவையும் இந்த சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் ஆயில், வாசனை இல்லாத ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. இதையும் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா. சுவை அதிகரிக்கிறதுக்கு லைட்டாக தூள் சால்ட்டு சேர்த்துக்காங்க. இப்போ இது கூட கொக்கோ பவுட்ரு 2 ஸ்பூன் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பால், காய வச்ச பால், ஆறின பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மைதா இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காண்டி ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நல்லா இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஊறுனா உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கும். இப்போ இது கலந்து வைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அப்புறம் திக்காயிரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கனமான பாத்திரம் இல்லைன்னா ட்ரே இருந்தால் இந்த மாதிரி உள்ள பட்டர் சீட்டு இல்லைன்னா அந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி தடவிட்டு இப்போ மைதா மாவை தடவிட்டு இந்த மாதிரி இந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறதெல்லாம் இதில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கனமாக இருக்கணும் பாத்திரம். இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு இதை இந்த பாத்திரம் கரெக்டாக அளவாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 35 நிமிஷம் ஆகணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இடையில தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கத்தியை எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாத்திரத்தை வச்சதுக்கு பின்னாடி முந்திரி இல்லைன்னா பாதாம் இருந்தால் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இந்த பாத்திரத்தை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கூட ப்ளைனாக செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கத்தி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக்கில் இந்த மாதிரி குத்தி பார்க்குறப்ப கத்தியில் எதுவும் ஒட்டாமல் வரணும். அதே கரெக்டான பக்குவம். இப்போ கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக்கு நல்லா ஆறட்டும். ஆறினாதான் எடுக்க முடியும். இப்போ ஆறுனதுக்கு முன்னாடி இந்த கத்தியை வச்சு ஓரமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ தட்டில் இதை மாற்றி தட்டி இதை லைட்டாக தட்டினா வந்துடும் பாருங்கள்.
இப்போ ஒரு அருமையான கேக்கு ரெடி. இதை கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பேக்கரியில் போய் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனடியாக அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.